வெல்கம் டு அர்ஜுனா ஆசத்தை ரெடி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா சிவன் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மெசேஜ் கொடுக்க போகிறான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து 3 பைல் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரெசினேட்டாக இருக்க பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டைம் லேப்ஸ் கொடுத்துருக்கேன், அது படி பாருங்கள். ஸோ மெடிட் யுவர் செல்ஃப் அண்ட் சூஸ் த பைல். லெட்ஸ் ஸ்டார்ட். ஹாய் பைல் ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா காட்னர் சிவன் அப்பா வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குறாரு நம்ம பார்க்கலாம். உங்களோட லைஃப், உங்களோட லவ், தென் அதுக்கப்புறம் உங்களோட கேரியர். ஸோ இதில் இந்த கேட்டகரைஸில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் காத்துட்ருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டேரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓ மை காட் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓ மை காட் guys, okay. Guys, உங்களுக்கான மெசேஜ் ஃப்ரம் காட்னர் சிவா என்னென்னா, பிகாஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆல்ரெடி ஒரு போல்டான பர்சன். இதுக்கு முன்னாடி நீ லைஃப்பில் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வந்து உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கணும்னு சொல்ல வர்றாரு. பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்துட்டு லாட் ஆஃப் பேர்டனை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஸோ அதனால் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் ஒரு லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ்க்கு மட்டும்தான் நீ வழி விடணும். அது எல்லாத்தையுமே வந்து உடச்சி கீழே போட்டு மிதிச்சு நட. அது வந்துட்டு உனக்கு எப்போதுமே கை கொடுக்கும்னு சொல்ல வர்றாரு. பிகாஸ் வந்து இங்கே லாட் ஆஃப் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் யூனிவர்ஸ். ஓகே, ஸோ வந்துட்டு என்னை கேட்டிங்கன்னா, சிவன் அப்பா பிளெஸ்ஸிங்ஸ் எப்போதுமே நம்ம எல்லாத்துக்குமே இருக்கல. அதே போல் தான் வந்துட்டு உங்களோட ஹார்ட் படி, உங்களோட எண்ணம் படி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஹாப்பினஸ்ஸை வந்துட்டு எப்போதுமே நிலையாக வச்சிட்ருக்கலாம். பிகாஸ் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது ஈஸியாக வந்துட்டு கோ வித் ஃப்ளோ மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் நின்று நிதானமாக அதுக்கான தீர்வை வந்துட்டு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் அடுத்த புக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன உங்கள் வாழ்க்கையை வந்து எழுத போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு வயசு ஏற வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே தான் போவோம். அதே போல் தான் உங்கள் லைஃப்பை வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எல்லா பிரச்சனைகளும் சரி, எல்லா ப்ராப்ளமும் சரி, எல்லா எக்ஸாம்ஸும் சரி, நீங்கள் உங்களுக்கு போட்டிருக்கிற ஒரே விஷயம் தைரியமாக இருக்கணும். உங்களோட திங்கிங், உங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பொறுமையாக யோசித்து முடிவெடுத்தால் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த புக் நீங்கள் ரைட் பண்ணுறத வந்துட்டு பாதிலே நிற்காது, ஒரு கம்ப்ளீட் ஃபீல் கிடைக்கும். ஓகே, ஸோ லாட் ஆஃப் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட்னர் சிவா. என்னை கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பை வந்துட்டு கோ வித் ஃப்ளோ, அவ்வளோதான். பிகாஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ நெகட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு மேபி உங்களுக்கு நிறைய பேர்டனான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் வந்துட்டு தூர வீசிட்டு மின்னுக்கு வாங்க. ஒரு ஃபைனான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிளாக இல்லைன்னா அதுக்காக முயற்சி பண்ணுங்க, நீங்கள் ஸ்டேபிளாக நிற்பீங்க. பிகாஸ் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவர் கொடுக்க விரும்புகிறாரு. நீ எதை நினைக்கிறாயோ அதை செய்து முடியுது மட்டும்தான் சொல்கிறாரு. யா, ஸோ யா, லெட்ஸ் சி நம்ம உங்களோட ஏஞ்சல் மெசேஜ் என்னவாக இருக்குன்னு. சி த டார்க் மிஸ்டர்ஸ். ஓகே கைஸ், ஆக்சுவலி இங்கே லாட் ஆஃப் ஃபயர் எனர்ஜி கிடைக்கும். மேபி உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுது. பிகாஸ் இங்கே டார்க் கார்னர்ஸ் இருக்கிறதால ஐ ஃபீல் லைக் நீங்கள் உங்கள் செல்ஃபை வந்துட்டு ஒரு பேர்டனான ஒரு சிச்சுவேஷன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது இன்னுமே வந்து அதே சிச்சுவேஷன்ஸில் உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் எழவே முடியாது. ஐ மீன் அடுத்த புக் வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது.
பிகாஸ் இந்த புக்ஸே வந்து நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக இருக்கீங்க, எழுதி முடிக்கல, எப்படி அடுத்த புக்ஸ்க்கு போக முடியும்? யா, ஸோ அடுத்த புக்ஸ்க்கு போகிறதுக்கு யூ ஹேவ் டு ரெடி ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ ரொம்ப போல்டாக எல்லாத்தையும் ஒரு குயின் மாதிரி திங்க் பண்ணிட்டு போங்க, ஒரு கிங் மாதிரி திங்க் பண்ணிட்டு போங்க. யா, ஸோ கைஸ், ஓவராலாக காட்னர் சிவா மெசேஜ் ஃபார் யுவர் லைஃப்: பி பிரேவ், கோ வித் ஃப்ளோ. யார் எவ்வளோ சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. ஹாப்பினஸை தேடி மட்டும் போங்க. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற இடத்துக்கு மட்டும் போங்க. எவன் கிட்ட வந்தாலும் சரி, எவன் உங்களை வந்துட்டு லைக் டவுன் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு வழியே விடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்துக்கிட்டே போகணும். ஓகே, ஸோ யா, உங்கள் லைஃப்க்கு காட்னர் சிவா மெசேஜ் ஃபார் யூ திஸ். அவர் உங்களுக்கு எப்போதுமே அவருக்கு பிளெஸ்ஸிங் உங்ககிட்ட இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கெரியர் வாய்ஸ் பார்க்கலாம். எந்த பிளெஸ்ஸிங் அவர் கொடுக்க வராரு? கிறிஸ்டல் ஹீலிங் எனர்ஜி. ஓகே, ஸோ கைஸ், உங்களோட கெரியர் வாய்ஸ், உங்களோட இங்கே கிறிஸ்டல் ஆல்ரெடி வந்துட்டு காட்னர் சிவா வந்துட்டு ஒரு லாட் ஆஃப் பிளெஸ்ஸிங் கம்மிங் அவேன்னு சொன்னேன். அவர் உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு இருக்கார். ஸோ நீங்கள் உங்களோட எனர்ஜியை வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்க்கு கொண்டு வாங்க. வந்துட்டு உங்களோட கெரியர் வாய்ஸ் நீங்கள் உங்கள் செல்ஃபை பில்ட் பண்ணிட்டே வாங்க. தே வெயிட்டிங் ஃபார் யூ. வந்து சம்திங் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் அந்த ஒர்க்குக்கு நீங்கள் தகுதியாக இருப்பீங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ கிறிஸ்டல் சொல்லும்போது, ஸோ மேபி யூ கோயிங் டு ஷைன். உங்களோட ஒர்க்கில் வந்துட்டு யூ பிகம் அ ஷைனிங். ஓகே, ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஐடி கம்பெனியில் வந்து நீங்கள் ஒர்க் செய்யலாம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம், உங்களோட லீடர்ஷிப், உங்களோட திறமைகள், உங்களோட ஸ்கெட்யூல் எல்லாமே வந்துட்டு மற்றவங்க பார்வையில் வந்துட்டு லைக் ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போகும். பிகாஸ் யோர் திங்கிங், உங்களோட எனர்ஜி, நீங்கள் அந்த வேலைக்கு போட்ட இன்புட், அதுக்கான பலன். பிகாஸ் யூ ஷைன் லைக் அ ஸ்டார். ஓகே, மேபி நீங்கள் வந்துட்டு இன்னொரு விஷயத்தில் கூட இருக்கலாம். சம் பர்சன் மேபி ஒர்க்கில் இருக்கும்போது இந்த மாதிரி, சம் பர்சன் வந்துட்டு ஒரு மியூசிக்கல் ஜேர்னி, ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னி, அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க. மேபி அந்த விஷயத்தில் வந்துட்டு யூ க்ளோ அப் யோர் செல்ஃப். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ, எந்த ஒர்க் உங்களுக்கு தெரியுமோ அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த பிஸ்னஸ் வந்துட்டு யூ பிகம் அ ஃபேமஸ். ஓகே, நீங்கள் செய்கிற அந்த வேலைகள் வந்துட்டு ஃபேமஸ் ஆக போகுது. ஓகே, பிகம் அ ஃபேமஸ். பிளெஸ்ஸிங் ஃபார் யூ. யோர் கெரியர் வைஸ் இட்ஸ் ஃபேம். ஓகே, ஸோ எதில் வேணாமல் இருக்கலாம். ஒரு நடிகர் தான் ஃபேமில் இருக்கணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் செல்ஃபே வந்துட்டு லைக் ஒரு 10 பேருக்காவது உங்களை பற்றி தெரியும், உங்கள் ஒர்க் பற்றி தெரியும். ஓகே, ஸோ தே ப்ரேஸ் யூ. ஓகே, ஸோ பிளெஸ்ஸிங் ஃபார் யுவர் ஒர்க் திஸ் இஸ். ஓகே, உங்களோட லவ் பிளெஸ்ஸிங் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அட்ராக்ஷன், லாட் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ். ஓகே, உங்கள் லவ் லைஃப் மேபி லைக் லாட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு உங்கள் மேலே க்ரஷ் மூமெண்ட் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. மேபி அந்த பர்சனில் யாராவது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ அக்செப்ட் தேம். அட்ராக்ஷன்ஸ், லாட் ஆஃப் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் யூ. பிகாஸ் நீங்கள் உங்கள் செல்ஃபை வந்து மாற்றிக்கிட்டீங்கன்னா, உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் தாட்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகும்போது லைக் மித்த பர்சனுக்கு வந்து ஆல்ரெடி இங்கே கிறிஸ்டல் வந்திருக்கு. அதனால் வந்துட்டு உங்கள் லவ் லைஃப் வந்துட்டு ஒரு ஷைனிங் ஸ்டார்னு சொன்னேன். ஸோ லாட் ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ லவ்வாக ஒரு பர்சன் இல்லை நிறைய பர்சன் உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆகலாம், உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகலாம். ஓகே, ஸோ ரெசினேட்டர் தான் எடுத்துக்கோங்க. மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது திரும்ப வந்துட்டு உங்களோட
அந்த கப்பல் ஜேர்னி இருக்குல்ல, நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ வந்து அது இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் ஆகும் தவிர அது பிரிவினை வராது. ஸோ காட்ன சிவா பிளெஸ்ஸிங் இன் யுவர் லவ் லைஃப், இட்ஸ் ஸ்ட்ராங் லவ் கனெக்ஷன். ஓகே. ஸோ இன்னும் சிங்கிளாக இருக்கிற பர்சனுக்காக அட்ராக்ஷன், நீங்கள் லவ் ஜேர்னிக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து நிறைய க்ரஷ் மூமெண்ட் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட்டாக உங்களுக்கான மெசேஜ், ஓவரால் மெசேஜ் ஃப்ரம் யுவர் காட்னர் சிவான்னு பார்க்கலாம். ஓகே. டுகெதர் இன் த லைட். யா, காட்னர் சிவா ஃபாலோ யூ பிகாஸ் அவர் எப்போதுமே உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கார். எந்த லைஃப்லேயும் சரி, நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி, நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மூமெண்ட்டு சரி, அவர் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு உங்கள் கூடவே நின்று தான் அவரும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். பட் வந்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது. மேபி நீங்கள் அதை வந்து இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் உருவாக்க நினைக்கலாம். அது வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் மூவ்னு நான் சொல்லுவேன். யப். ஸோ லெட்ஸ் டுகெதர் இன் த லைட். ஓகே. ஸோ திஸ் இஸ் யுவர் ரீடிங் பைல்வான். ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு கிடைக்கிது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரெசினேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு பிக்கக்கார்ட் ரீடிங்கில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஹேவ் அ நைஸ் டே. பை. ஹாய் பாய்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா காட்னர் சிவா பிளெஸ்ஸிங் ஃபார் யூ. ஸோ இது வந்துட்டு பர்சனல் ரீடிங் கிடையாது, எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்க ரீடிங் தான். ஸோ என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது பார்ப்போம். உங்களோட லைஃபுக்கு, தென் அதுக்கப்புறம் உங்களோட கெரியர், தென் அதுக்கப்புறம் உங்கள் லவ் லைஃப். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு என்னென்ன வைப்ரேஷன் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம். பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட்னர் சிவா. ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தேவ். Okay. Okay. Guys. Blessing from Godness Shivan கேட்கும்போது, yeah. So lot of trust issues இங்கே எனக்கு கிடைக்கிது. நீங்கள் நம்பி இருக்கிற பர்சன் வந்துட்டு உங்களை ஏமாத்துகிறாங்களோன்னு உங்களுக்கு தோணுது. ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் வார்னிங் ஃப்ரம் காட்னர் சிவா. பிளெஸ்ஸிங் சொன்னேன், பட் வார்னிங்கும் இங்கே இருக்குது. ஸோ வந்துட்டு மேபி சம்ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் க்ரஷ். ஐ மீன்னா உங்களை வந்து கதம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். பிகாஸ் எடுத்தோன்னே எனக்கு நெகட்டிவ் வைப்ஸ் கிடைக்கிது. இட்ஸ் அன்ஃபேர்னு தோணுது. ஸோ காட்னர் சிவா பிளெஸ்ஸிங் யூன்னு கேட்கும்போது இதுவும் ஒரு பிளெஸ்ஸிங் தான். முன்னாடியே உங்களுக்கு வார்ன் பண்ணுறது, அதுவும் ஒரு கரெக்டான சிச்சுவேஷன்ஸில் வந்துட்டு உங்களை வார்ன் பண்ணுறது வந்துட்டு ஒன் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ்னு எனக்கு தோணுது. உங்களை வார்ன் பண்ணுறது. யா. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸான லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்க. பட் சம்டைம்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணி உங்களை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஐ மீன் உங்கள் லைஃப்பை கெடுக்கிறதுக்கு இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். பட் இங்கே கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்குது. ஸோ சம் ஆஃபர் கம்மிங் ஃபார் யூ. ஸோ எந்த மாதிரி ஆஃபர்னு தெரியல. வெயிட் பண்ணுறாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. மேபி அது பொருளாக இருக்கலாம், எமோஷனாக இருக்கலாம், ஃபீலிங்ஸாக கூட இருக்கலாம். சம்ஒன் கோயிங் டு ஷேர் வித் யூ. எந்த விஷயம் தெரியல, பட் ஆனால் வந்துட்டு இட்ஸ் நியர். ஓகே. ஸோ காட்னர் சிவா பிளெஸ்ஸிங் ஃபார் யூ. இட்ஸ் வார்னிங் சைன். வெயிட் அண்ட் சி. உங்கள் சர்க்கிள்குள்ளே இல்லை உங்கள் சர்க்கிளுக்கு அப்புறம் வந்துட்டு உங்கள் லைஃப்குள்ளே வந்துட்டு சம்திங் ஹேப்பன் ஃபார் யூ. ஓகே. அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட்டாக தான் இருக்கும். அது நெகட்டிவ் வைப்ஸாக எனக்கு தெரியுது. ஸோ பி கேர்ஃபுல் ஃபார் தேட். ஸோ யா, பிளெஸ்ஸிங் ஃபார் யூ. உங்களுக்கு வந்து நிறையா
விஷயம் காத்துட்ருக்கு. பிகாஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு பில்ட் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க. அடுத்தடுத்த பக்கத்துக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஹோப் தட் அது எல்லாமே வந்து கரெக்டாக அமையும்ட்டுன்னு. பட் ஆனால் வந்துட்டு அது வந்து உங்களை சுற்றி யார் இருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். பிகாஸ் ஏன்னா ஐ ஃபீல் லைக் நெகட்டிவ் வைப்ஸ் இங்கே நிறைய இருக்குது. ஸோ உங்களோட லைஃப் மெசேஜ் என்னன்னா காட்னஸ் சிவா கொடுக்கறது நல்ல நல்ல விஷயத்தை மட்டும் நினச்சிட்டு போங்க. நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக கிடைக்கும். பட் லாட் ஆஃப் ஆஃபரிங் இங்கே கிடைக்குது. உங்களுக்கு நிறையா சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் தான். ஸோ காட்னஸ் சிவா blessing is coming on the way. ஓகே, ஸோ அவர் கொடுக்க வேண்டியது கரெக்டாக அந்த நேரத்தில் கொடுப்பார். வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட். ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஏஞ்சல் மெசேஜ்குள்ளே போயிடலாம். Oh my god. ஓகே guys, ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்துட்டு கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்கள பாருங்கன்னு சொன்னேன். ஸோ உங்களோட ஏஞ்சல் மெசேஜ் என்னவாக இருக்குன்னு கேட்டால், யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யோர் எமோஷன்ஸுன்னு தோணுது. பிகாஸ் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இப்போ நான் சொல்லிக்கிட்டதுக்கப்புறம் யூ திங்கிங் அபவுட் சம்ஒன், ரைட்? உங்கள் மைண்ட் மூலமாக மேபி இந்த பர்சனாக இருக்குமோ அப்படின்ட்டுன்னு. ஸோ வந்து அதை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா நீங்கள் நினைக்கிறது தான் சரின்னு வந்து இல்லை. ஸோ வந்துட்டு உங்களோட செல்ஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் ஓப்பன் அப் பண்ணாதீங்க உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை. லைக் உங்களோட பேரண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க கூட சொல்லாமல் செய்யுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களோட எனர்ஜி என்னன்னு மற்றவங்கக்கிட்ட கொடுக்காதீங்க. பிகாஸ் ஏன்னா அதுவே வந்து உங்களை ஒரு எப்படின்னா ஒரு வழி வகுத்துரும் நீங்கள் விளைவிக்கிறதுக்கு உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களால் பேச முடியாது. மற்றவங்கக்கிட்ட உங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அடுத்து என்ன லெவலுக்கு போக போகிறீங்க, எல்லாத்தையும் வந்து உங்களோட ஷட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பிகாஸ் ஏன்னா காட்னஸ் சிவா பிளெஸ்ஸிங் ஃபார் யூ. பட் ஆல்ரெடி சொன்னால் இது ஒன் மாதிரி எனக்கு தெரியுது. பட் திஸ் ஆல்சோ ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஓவராலாக உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இதுதான் உங்களோட மெசேஜாக இருக்குது. காட்னஸ் சிவா கிவிங் ஃபார் யூ இன் யோர் லைஃப்பில். ஓகே, ஸோ ரீசார்ஜ் திரும்ப உங்களை வந்து ஒரு போல்டான பர்சனாக கொண்டு வாங்க. யார்கிட்டையும் ஓப்பன் அப் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ட்டுன்னு. ஓகே, ஸோ உங்களோட ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட கெரியர் லெவலுக்கு போகலாம். ஓகே, க்ரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ மேபி நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டிக் பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஆர்டிஸ்டிக் இல்லை வந்து நீங்கள் ஒரு கைத்தொழில் செய்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லை வந்துட்டு உங்களோட ஹேண்ட் மூலமாக நீங்கள் செய்கிற ஒரு வேலையாக இருக்கலாம். ஸோ அதுதான் மேபி இந்த கனெக்ஷன். ஐ ஃபீல் லைக் ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இந்த கெரியர் வைஸ் வந்துட்டு உங்களோட காட்னஸ் சிவா பிளெஸ்ஸிங் ஃபார் யூ, மெசேஜ் ஃபார் யூ. இட்ஸ் தட் நீங்கள் இதுக்கப்புறம் செய்ய போகிற ஒர்க் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிக இம்ப்ரெஷன் கொடுக்கறது மற்றவங்களுக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி பர்சன் இருக்காங்களே உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிற ஒர்க் வந்துட்டு எல்லாத்துக்குமே மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறது. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸோ லாட் ஆஃப் பீப்புள் அட்ராக்ட் ஃபார் யூ. பிகாஸ் நீங்கள் செய்கிற ஜாப் வந்துட்டு
அவங்களுக்கு வந்து ரொம்ப மன திருப்தியை கொடுக்குறதா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சிங்கராக இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டு பாடுறவே கூட வந்து சில பேர்த்துக்கு பிடிக்கலாம்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஒரு ஓவியராக இருந்தீங்கன்னா இங்கேயே உங்கள் ஏஞ்சல் ஓவியம்லாம் வரைஞ்சிட்ருக்கு. ஸோ சில பேர்த்துக்கு பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்ல வைக்குது. யா, ஸோ இட்ஸ் அ எனர்ஜி ஃபார் யூ. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. மேபி கார்டினர் சிவான்னு சொல்லும்போது யோர் ஏஞ்சல் வெரிங் ப்ளூ கலர். See guys, it's possible for you. ஓகே, ஸோ யா, உங்களோட கெரியர் வாய்ஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு ஐடி கம்பெனி ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாட் ஆஃப் ஐடியாஸ், லாட் ஆஃப் க்ரியேட்டிவ் மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் சொல்கிற அந்த ஐடியா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு அட்ராக்ஷன்ஸாக இருக்குது உங்களோட ஐடியாஸ், அப்படி கூட வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யா, நம்ம நெக்ஸ்ட்டு உங்களோட லவ் ஜேர்னி பிளெஸ்ஸிங் ஃப்ரம் கார்டினர் சிவான்னு பார்க்கலாம். ஓகே, கெமிஸ்ட்ரி. ஓகே, strong magnetic attraction here. Okay, so our love energy என்னன்னா கார்டினர் சிவா blessing for you. மேபி நீங்கள் சிங்கிள் பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன் இங்கே வந்து அதிகமாக தெரியுது, ஒரு இன்டிமென்சி மூமெண்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும், நீங்களாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இட்ஸ் அ லாட் ஆஃப் கெமிஸ்ட்ரி மூமெண்ட் உங்களுக்குள்ளே இருக்குது ஃபிசிக்கலாக. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களோட லவ் லைஃப் வந்துட்டு லாட் ஆஃப் ஃபைட் மூமெண்ட் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா மேபி அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் தோஸ் சிங்கிள் பர்சன் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு கெமிஸ்ட்ரி மேக்னெட்டிக் அட்ராக்ஷன்ஸ் இங்கே இருக்கிறதால நீங்கள் உங்களோட லவ் பார்ட்னர் உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ யா, உங்கள் லவ் எனர்ஜி சொல்லும்போது கெமிஸ்ட்ரி அது உங்களுக்கே புரியும் என்னது அப்படின்ட்டுன்னு. ஸோ ஓவராலாக நம்ம லாஸ்ட் மெசேஜ் கார்டுக்கு போயிடலாம். ஓகே, என்ன ஃபர்கிவ்னஸ். ஓகே ஓகே, மேபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்துட்டு சம் நெகட்டிவ் வைப்ஸ் கொடுத்தவங்க இருக்காங்கள, அந்த பர்சன் வந்து திரும்ப உங்கள் லைஃப்குள்ளே வந்தால் அவங்க பண்ண விஷயம் வந்து பண்ண காரியம் உங்களுக்கு நெகட்டிவ் கொடுத்த வைப்ரேஷன் வந்துட்டு அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணுங்க. பட் அதிகமாக நம்பிடாதீங்க. ஓகே, ஸோ ஃபர்கிவ் வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க பார்ட்னர் ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி சண்டைகள் இப்படிலாம் வந்து லைக் எல்லாத்தையும் மறந்து உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. ஓகே, ஸோ இங்கே ஃபர்கிவ்னஸ் வருது. பட் ஆனால் வந்து ஐ ஃபீல் லைக் ஓவராலாக வந்து உங்கள் எனர்ஜி ஒரு ஸ்டார்டிங்கே நெகட்டிவ் வைப்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனால் கார்டினர் சிவா பிளெஸ்ஸிங் ஃபார் யூ இட்ஸ் ஃபர்கிவ்னஸ் சொல்லும்போது நீங்கள் மேபி நீங்கள் சம் பர்சன் ஆர் சம் மூமெண்ட் வந்துட்டு மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யா, ஸோ வந்து அந்த மூமெண்ட் மேபி ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஒரு பர்சனை ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு. பட் ஆனால் வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு தெரிஞ்சு அந்த தப்பு பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த விஷயத்த மறந்துடுங்க, லைக் பரவாயில்ல மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த மூமெண்ட் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. ஸோ அது நெகட்டிவாக முடியக்கூடாது. ஓகே, ஸோ யா,
திஸ் இஸ் யுவர் ரீடிங் பைல் 2. ஸோ ரெசினேட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. காட்னர் சிவா பிளெஸ்ஸிங் ஃபார் யூ. உங்களோட லைஃப், உங்களோட கெரியர், உங்களோட லவ் இது தான். ஸோ யா, நம்ம இன்னொரு பிக்கு கார்டு ரீடிங்கில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே பைல் 2. பை. ஹாய் பல்த்ரி. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா காட்னர் சிவா பிளெஸ்ஸிங் ஃபார் யூ. ஸோ சிவன் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பிளெஸ்ஸிங் கொடுக்குறான்னு பார்ப்போம். உங்களோட லைஃப், உங்களோட லவ், உங்களோட கெரியர், ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டேரோ. இது பர்சனல் ரீடிங் கிடையாது. உங்களுக்கு ரெசினேட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. யா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டேரோ. வேர்ல்ட், மை காட். ஓகே, and okay, so okay guys, காட்னர் சிவா blessing for you or message for you என்னன்னா, இங்கே வேர்ல்ட் கட் வந்துருச்சு. டிபெண்டன்ட் ஃபீல் அண்ட் பிரேவ் ஃபீல். ஓகே, ஸோ உங்கள் லைஃப் ஓவராலாக பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப்பை நீங்கள் சம் தேர்ட் பார்ட் எனர்ஜி எனக்கு கிடைக்கிது. இந்த பர்சன்னால் திரும்பவும் நீங்கள் பேர்டனுக்கு போய் உங்களோட எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. ஓகே, இட்ஸ் சிச்சுவேஷன்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி நீங்கள் உங்களோட லைஃப்பை ஒரு கம்ப்ளீட் செக்ஷன்ஸில் இருக்கீங்க, முடிச்சிட்டிங்க உங்கள் லைஃப்பை. தென் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட் பார்ட்டி எனர்ஜினால் யூ கோயிங் டு டிபெண்டிங், நீ டிபெண்டாகவே இருக்க போகிறீங்க அந்த பர்சன்னால். மேபி உங்களோட லைஃப் ஃபுல்லாகவே இருக்கலாம். ஓகே, மேபி உங்கள் ஃபீல் அப்படி இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்பை அடுத்த படிக்க போகிறதுக்கு நீங்கள் உங்களே செல்ஃப் பில்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ பண்ணலாம். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. லைக் காட்னர் சிவா பிளெஸ்ஸிங் ஃபார் யூ. அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களோட லைஃப்பை நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட. பட் ஆனால் ஏன் இன்னுமே அடுத்தவங்க கிட்ட நீ கீழே இருக்க. நீ ரொம்ப தைரியமான ஒரு பர்சன். பட் ஏன் நீ துணிச்சலாக ஒரு விஷயத்த செய்ய போகிறத மித்தவங்கிட்ட கேட்டு செய்கிற, அதுதான் கேட்குறாங்க. ஐ ஃபீல் லைக் தட். ஸோ இதுவே உங்களுக்கு ரெசினேட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. பட் உங்கள் லைஃப்பை டிபெண்டாக தான் எப்போதுமே போயிட்டுருக்கு. பட் ரொம்ப பிரேவான பர்சன் நீங்கள். சில பேர் லைக் இதுலேருந்து வெளியே ஆயிட்டீங்க. பட் இன்னுமே சில பேர் டிபெண்டாக தான் இருக்கீங்க. பிகாஸ் ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். காட்னர் சிவா மெசேஜ் ஃபார் யூ எல்லாத்தையும் நான் கொடுத்தாச்சு. பட் ஏன் இன்னுமே டிபெண்டாக இருக்க, ஏன் மூவ் ஆன் பண்ண மாட்டேற அப்படின்ட்டு சில பேரை கேட்குறாங்க. சில பேர் மூவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ரெசினேட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்கள் ஓவரால் லைஃப் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் சம் ஆஃப் டைம் கம்மிங் ஃபார் யூ. பட் ஆனால் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி, நெகட்டிவ் வைப்ஸ் எனர்ஜி எனக்கு நிறைய கிடைக்கிது. ஐ டோன்ட் நோ வை. பட் ஆனால் இந்த பர்சன்னால் யூ ஃபீல் லைக் நீங்கள் அந்த இடத்துல இல்லையோ அப்படின்ட்டு. ஸோ இந்த பர்சன்னால் நீங்கள் ஜீரோவாக தான் தெரிவிங்க. மேபி நீங்கள் செய்கிற ஒர்க் தெரியுமா, நீங்கள் ஒரு விஷயத்த செய்வீங்க. ஒரு கப் செஞ்சிங்கன்னா அந்த கப் மித்தவங்க அப்ரிஷியேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு தோணுது. ஓகே, ஸோ அதுதான் டிபெண்ட்னு சொல்கிறேன். நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம், நீங்கள் ஒரு ஒரு செயின் செய்கிறீங்கன்னா அந்த செயின் நீங்கள் தான் செஞ்சீங்க. ஆனால் நீங்கள் குரூப்பாக செஞ்ச மாதிரி மித்தவங்ககிட்ட வெளிப்பாருங்க. நீங்கள் அந்த ஒரு 5 பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா அதில் நீங்கள் மட்டும்தான் அந்த கஷ்டப்பட்டு அந்த செயினை உருவாக்கியிருக்கீங்க. பட் ஆனால் மிச்சம் 4 பேரும் அதை க்ரெடிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. வாய் நீங்கள் ஏன் அதை லீவ் பண்ணுறீங்க? ஏன் தன்னிச்சலாக செய்ய முடியல எந்த ஒரு விஷயமும்? லைக் இது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பட் ஆனால் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடந்ததுன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி ஃபார் யூ. ஏன் அவரே கேள்வி கேட்குறாரு, எதனால்? நான் உனக்கு கொடுத்தது என்ன, நீ செஞ்சது என்ன அப்படின்ட்டு. ஸோ யா,
ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ தான் சொல்லி முடித்தேன். நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து sacrifice மட்டும்தான் பண்ணுறீங்க. நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். பட் இதுவே வரும்னு நான் எதிர்பார்க்கல. பட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டெட் எனர்ஜி தான். பிகாஸ் ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் பெறலை உங்கள் லைஃப்பில். இது நிறைய தடவை உங்களுக்கு நடந்திருக்கு. மேபி இது ரெசினேட்டாக இருந்தால் இட்ஸ் ஃபார் யூ. பட் ஆனால் ஐ ஃபீல் லைக் நீங்கள் உங்கள் லைஃப் இதுக்கப்புறமாவது டிபெண்ட்டாக இருக்காதீங்க. ஐ மீன் உங்களை டிபெண்ட்டாக யாரையும் வச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கலாம். மற்றவங்க யாருக்கும் கிடைக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா நீங்கள் சுயமாக அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க. பட் மற்றவங்க க்ரெடிட்ஸ் வாங்கிட்டு போகிறது இட்ஸ் அன்ஃபேர்னு தோணுது. எதில் வேணாமல் இருக்கும். உங்களோட லைஃப் ஜேர்னி இது தான். ஸோ மெசேஜ் ஃபார் கார்ட்னர் ஷிவா திஸ் இஸ் ஓகே. ஸோ யா, ஓவராலாக உங்களோட லைஃப் எனர்ஜி எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஐ ஃபீல் லைக் நீங்கள் இன்னுமே அதிகமாக வந்துட்டு உங்களோட எனர்ஜி உங்களோட ஃபீலிங்ஸ் சரி, உங்களோட உங்களோட பிரேஃப் மூமெண்ட்டும் சரி, நீங்கள் இன்னுமே வலுப்படுத்திட்டு போகணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ யா, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கெரியர் வைஸ் பார்த்துடலாம். ஓகே, ஆத்தர் oh my god, I have a book inside of you that wishes to be expressed. Okay, so career wise you have to லிஸ்ட் பண்ணிட்டே போங்க. உங்களுக்கான தேடல் வந்துட்டு வெயிட் பண்ணியிருக்கு. மேபி நீங்கள் ஒரு பொயட்ரி, ஒரு மியூசிக், ஒரு லிரிக்ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். மேபி நீங்கள் எழுதுகிற சம்மந்தப்பட்ட மேபி இன்னுமே படிச்சிட்ருக்கலாம். ஸோ உங்கள் ஒர்க்கு வந்து எப்போதுமே ஒரு ஸ்டோரி ரைட்டராக கூட இருக்கலாம். மேபி அது உங்கள் ஹாபியாக கூட இருக்கலாம். ஸோ வந்து ஆல்வேஸ் உங்களோட ஏஞ்சல் வந்து நீங்கள் செய்கிற ஒர்க் வந்துட்டு எப்போதுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குறதுக்குன்னு இருக்காங்க. ஸோ அதுதான் கார்ட்னர் ஷிவா பிளெஸிங் ஃபார் யூ இன் யுவர் கெரியர் வாய்ஸ். லைக் உனக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீ இன்னுமே வந்து ஒர்க் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இங்கே ரைட் மூமெண்ட் வந்ததால் ஐ ஃபீல் லைக் தட். ஸோ இன்னுமே வந்துட்டு வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நிரந்தரமான வேலைகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களோட இன்டர்வியூக்கு அப்புறம் வந்துட்டு இந்த வேலைக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ஒர்க்கு கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கெரியர் வைஸ் இட்ஸ் அ பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு தோணுது. ஓகே, லவ் எனர்ஜி நம்ம போயிடலாம். ஓகே, வெட்டிங் லவ் எனர்ஜி சொன்னேன். பட் வெட்டிங் வந்திருக்கு. ஆல்ரெடி நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மேபி யூ கோயிங் டு மீட் சம் ஒன் லைக் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வெட்டிங் வரைக்கும் இந்த லவ் வந்து கொண்டு போகலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு போகலாம். ஆல்ரெடி நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் சாப்டர் இன் யுவர் லைஃப் ஆஃப்டர் லவ் லைஃப் இட்ஸ் அ மேரேஜ். ஓகே, ஸோ இட்ஸ் அ கிரீன் சிக்னல் ஃபார் யூ. ஓகே, ஸோ யா, பிளெஸ்ஸிங் இன் யுவர் லவ் லைஃப் சொல்லும்போது ஃபார் தோஸ் இன் ரிலேஷன்ஷிப் இட்ஸ் அ வெட்டிங். கார்ட்னர் ஷிவா வாண்ட் டு சே உங்களோட லைஃப் பார்ட்னர் மேபி இட்ஸ் நியர் டு கனெக்ட் வித் யூ. ஓகே, ஸோ யா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஓவரால் மெசேஜ் கூட போயிடலாம். ஓகே, live for love. Okay, I love myself. Okay, ஓவராலாக எனக்கு உங்களோட கெரியர் வாய்ஸ், உங்களோட லவ் வாய்ஸ் எனக்கு கிடைக்கிற மெசேஜ் என்னன்னா, இட்ஸ் எண்ட் கார்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது வந்துட்டு நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறீங்க.
ஸோ அது இதுக்கப்புறம் செய்யாதீங்க. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் உங்கள் கெரியர் வைஸ் உங்கள் லவ் வைஸ் வந்து நீங்கள் நினச்சதை வந்துட்டு ஆஃபாக பிரிங்க. பிகாஸ் ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. மேபி நீங்கள் பக்கெட் லிஸ்ட்டு கூட எழுதிட்டுருக்கலாம். இந்த 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 மந்த் இது செய்யணும், இந்த மந்த் இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு போகலாம். ஸோ அது கூட வந்து யூ ஹேவ் டு க்ரியேட், நீங்கள் செய்யணும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஓகே நம்ம வந்து டைம் டு டைம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சிட்ருக்கலாம். ஸோ அதனால் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு பில்ட் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்த செய்யுங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, லைஃப் ஃபார் லவ் சொல்லும்போது இந்த உலகமே அன்புனால மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ காட்னஸ் சிவா இஸ் லவ் ஃபார் யூ, சென்டிங் லவ் ஃபார் யூ, லாட் ஆஃப் லவ். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். உங்களுக்கு வந்து காட்னஸ் சிவா பிளெஸ்ஸிங் இஸ் ஆன் யோர் செல்ஃப். நீங்கள் உங்கள் செல்ஃப்குள்ளே நீங்கள் உணரணும். காட்னஸ் சிவா இட்ஸ் லிவிங் ஃபார் யூ. ஓகே, ஸோ நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நம்புங்க, உங்களால் முடியும், எது வேணாலும் செய்ய முடியும். ஓகே, ஸோ எல்லாமே வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும். எந்த நேரம் எப்போ எங்கே எல்லாமே வந்துட்டு அவர் சொல்கிற நேரத்தில் தான் நடக்கும். ஐ மீன் காட்னஸ் சிவா சொல்கிற நேரத்தில் தான் நடக்கும். ஓகே, ஸோ கைஸ், திஸ் இஸ் யுவர் ரீடிங் பை 3. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிக்கப் கார்ட் ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, இது ரெசனேட்டாக எடுத்துக்கோங்க. பட் ஆனால் வந்து இது பர்சனல் ரீடிங் கிடையாது, இது பொதுவான ஒரு கைடட் மெசேஜ் தான். ஸோ யா, ஹேவ் அ நைஸ் டே. பை கைஸ்.